அதாவது காங்கிரஸ் வந்து 2 விஷயம் இல்லைன்னா காங்கிரஸ் இல்ல. ஒண்ணு கோஷ்டி பூசல். ம்ஹ்ம். இன்னொன்னு இந்த மாரி டிசைட் பண்றதுல உள்ள தாமதம். இன்னைக்கு நேத்து இல்ல, மூப்பனார் காலத்துல இருந்தே இது இருக்கு. அந்த நோய் வந்து தமாக ஆரம்பிச்ச மூப்பனாருக்கும் தொற்றிடுச்சு. அப்ப 20க்கு 20 சீட் நிக்கிறாங்க எம்பிசில. அப்ப கூட நாமினேஷன் இன்னைக்கோட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணியோடனா 3:30 மணிக்கு தான் போய் நாமினேஷன் பண்ணுவாங்க. இது காங்கிரஸோட விதி. ரைட்டா? இப்ப பீகார்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபி ஜெயிக்கணும்னு போராடல. காங்கிரஸ் தோக்கணும்னு போராடி காலி பண்ணி விட்டு பிஜேபி ஜெயிக்க வச்சுச்சு. அப்படிதான். ஓ! இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வரல. ஆனா உங்க கூட ஓடி வரவன்லாம் உங்களுக்கு பின்னாடி ஓடி வந்ததுனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க. வேற வழி இல்லாமன்ற மாரி தான் பீகார்ல. இதற்கு காரணம் காங்கிரஸ். ஸோ அந்த காங்கிரஸ் வந்து இதோடயே சூசைட் பாம் மாரி முடிய போதோ அப்படின்ற மாரி. இது இப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்க, அமெரிக்கா போறாரு, அவர் வீட்டு பொருளெல்லாம் விக்கிறாரு இவ்வளோ சீப். ஏன்னா இவ்வளோ சீப்பா விக்கிறாரு அப்படிங்கும்போது சொல்லுவாங்க, இல்லைங்க அவர் யுஎஸ் போறாரு, நாளை கழிச்சு வண்டி ஏறணும். நீங்க குடுக்கறத குடுத்துட்டு அந்த பைக் எடுத்துட்டு போங்க, இந்த இது பொருள்லாம் எடுத்துட்டு போங்கன்றாங்க. சில இது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாரி ராகுல் எதுவும் ஃபாரின்ல செட்டில் ஆக போறாரா என்னன்னு தெரியல. ம்ஹ்ம். டக்கு டக்குன்னு கட்சியை முடிச்சு விட்டு எல்லாத்தையும் 2 மாநிலமா முடிச்சு விட்டோம்னா, அப்படியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆயிடலாம். எதுக்கு இப்பவே இந்த 3 மாநிலம் தான் ஆட்சியில இருக்காங்க. ஆமா. இன்னும் அதுவும் முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. இது கூட்டணி செகண்ட் இடத்துல இருக்கிறதையும் முடிச்சு விட்டோம்னா, நம்ம பாட்டுக்கு போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அப்படி தான் தோணுது. இல்ல அவரு நாட்டுக்காக போராடக்கூடியவர், நாட்டு மக்களுக்காக குரல் அவரோட பீப்பிள்ஸ் வாய்ஸ் அப்படின்றாங்க ராகுல் காந்திய. நீங்க அதுதான் பீப்பிள்ஸ் வாய்ஸ்னா பாதி நாள் வெளிநாட்டுக்கு போயிருவாப்புல. இப்போ ம். வந்து இப்போ இதுல இப்போ மாணிக் தாக்கூர்லாம் எப்படி பீப்பிள்ஸ் வாய்ஸா? அவர் என்ன வாய்ஸ்? அவரும் அதான் மை சொல்றாரு. வாஸ்டர்ஸ் பீப்பிள்ஸ் வாய்ஸா? நானும் பீப்பிள்ஸ் வாய்ஸ் தான் அப்படின்றாரு. சரி, பீப்பிள்ஸ் வாய்ஸ்னா பாண்டிச்சேரிக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? நீங்க நிக்கிறது விருதுநகர்ல. ம். பாண்டிச்சேரிக்கெல்லாம் கருத்து